ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் ஒட்டுமொத்த அரசியல் களமே இப்போ அனல் பறந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்கன்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. முதல் முறையாக களமிறங்கிய தளபதி விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் தனி கட்சியாக அதிக இடங்கள் ஜெயிச்சு மாஸ் காட்டியிருக்காங்க. பல மூத்த அமைச்சர்கள், பெரிய தலைவர்களே பார்த்தீங்கன்னா தாவிக வேட்பாளர்கள் வீழ்த்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான திமுகவை அதிர வச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக திமுகவுக்கு மட்டுமே விழக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸோடைய தபால் ஓட்டுகள்லாம் இந்த முறை பார்த்தீங்கன்னா அப்படியே தாவேக்கா பக்கம் சாஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது ஏன், என்ன காரணம், வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக தமிழ்நாட்டில் எந்த தேர்தல் நடந்தாலும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ், காவல்துறையினுடைய தபால் வாக்குகள் அதிகமாக திமுகவுக்கு தான் விழும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படின்னு தான் அரசியல் வட்டாரத்தில் இன்னமும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை நடந்த எலெக்ஷனில் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைக்கீழே மாறி இருக்கு. தபால் வாக்குகள் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, தாவேக்கான்ட்டு 3 கட்சிக்கும் சரிசமமாக பிரிஞ்சு போயிருக்கு. சொல்லப்போனால் பல தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுகவை விட தாவேக்காவுக்கு தபால் ஓட்டுகள் அதிகமாக விழுந்திருக்கு. இந்த தபால் வாக்குகளுடைய மாற்றம் தான் சில முக்கியமான தொகுதிகளில் திமுகவுடைய தோல்விக்கே முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ் ஏன் திடீர்னு திமுக மேலே இவ்வளோ கோபத்தில் இருந்தாங்கன்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா திமுக பண்ண வேலை. பல வருஷமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய முக்கியமான கோரிக்கையாக ஓல்டு பென்ஷன்ஸ்க்கு மீண்டும் கொண்டு வரது தான். ஆனால் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு அதை நிறைவேற்றலை. அதுக்கு பதிலாக அவங்க அறிவிச்சிருக்க இந்த டேப்ஸ், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு பெரிய அதிருப்தியை தான் ஏற்படுத்துச்சு. தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கை, அதாவது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காய் நகர்த்திய தாவேக்கா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா மீண்டும் பரிசீலனை செய்யப்படும் ஒரு மாசான வாக்குறுதியை கொடுத்தாங்க. இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா இந்த வாட்டி தேர்தல் வாக்குறுதியில் எதுவுமே கொடுக்கவே இல்லை. அதனால தாவேக்கா மேலே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு கவன ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வேலை பலு. தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் போன்ற பல முக்கிய முகாம்கள், ஸ்கீம்கள் நடத்தி அரசு அலுவலர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அலக்கழிச்சதாக ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருந்துச்சு. இதுவும் அவங்க வெறுப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. தொடர் போராட்டங்கள் வேற. ஆட்சி முடியும் தருவாயில் கூட பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள்லாம் தொடர் வேலைநிறுத்தம் செஞ்சாங்க. இடைநிலை ஆசிரியர்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை காலி பணியிடங்கள் நிரப்புறதுல அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம்ட்டு அரசுக்கு எதிரான மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அரசு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டங்களை வாபஸ் பெற வச்சாலும் அவங்க மனசில் இருக்கிற அதிருப்தி பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது. அதனால தான் ஒரு மாற்றத்தை விரும்பி அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த தபால் வாக்குகளுடைய தாக்கத்தை புரிஞ்சிக்க ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற 6 தொகுதிகளுடைய ரிசல்ட்டை ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். தூத்துக்குடி தொகுதி பதிவான வாக்கு பார்த்தீங்கன்னா தபால் வாக்கு பார்த்தீங்கன்னா 2227. திமுக அமைச்சர்கள் கீதா ஜீவனுக்கு 760 ஓட்டுகளும், தாவேக்காவுக்கு 636 ஓட்டுகளும் கிடைச்சிருக்கு. திருச்செந்தூரில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு 1159 ஓட்டுகளும், தாவேக்கா வேட்பாளர்களுக்கு ஒரு 500 ஓட்டுக்கு மேலே போயிருக்கு. அப்புறம் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே பதிவான 3274 தபால் வாக்குகளில் திமுகவுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா வெறும் 615 ஓட்டு தான். ஆனால் தாவேக்காவுக்கு அதிகபட்சமாக 1064 தபால் ஓட்டுகள் விழுந்திருக்கு. இதே போல் ஸ்ரீவைகுண்டம், கோவில்பட்டி, விழுத்திக்குளம் எல்லா தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கணிசமாக தபால் வாக்குகள்லாம் அள்ளி இருக்கு சொல்லலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வழக்கம் போல் திமுக, அதிமுக மேலே கோபத்தில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நோட்டா வாக்குகள் ரொம்பவே கம்மியாக இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா தொகுதியிலையும் சராசரியாக 600 - 800 ஓட்டுகள் தான் பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு விழுந்திருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மாற்று அரசியலை தேடி மக்கள் பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு ஓட்டு போடாமல் விஜயோடைய தாவேக்காவுக்கு தான் வாக்குகள் முழுமையாக செலுத்தியிருக்காங்க சொல்லலாம். மொத்தத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸோடைய இந்த மனமாட்டம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாத அரசுகளுக்கு தபால் ஓட்டு மூலமாக அவங்க தங்களுடைய பலத்தை காட்டியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு.
மேபி திருப்பி ரீஎலெக்ஷன் வந்தா நல்லாருக்கும் ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஒரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா, ரீஎலெக்ஷன்லாம் வேணாம். ஏன் திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, ரீஎலெக்ஷன் வேணாம், தாவேக்கா ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காரு. இருந்தாலும் சீக்கிரமா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி மெஜாரிட்டி குடுத்தா மட்டும் தான் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் போய் சேரும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, மக்கள் தான் சஃபர் ஆவுறாங்க. சீக்கிரமா எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணி, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி, மக்களுக்கு நல்ல சிறந்த திட்டங்கள வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. சீக்கிரமா ஃபார்ம் பண்ணுவாங்க நம்புறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது எந்த கட்சியானாலும் இருக்கட்டும். மக்கள் சஃபர் ஆகக்கூடாது தான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, தாவேக்காவுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அதிகமா ஓட்டு போடுறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஜய் முதலமைச்சர் ஆனா கண்டிப்பா கொண்டு வருவாரா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கியமா இந்த வாட்டி யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? ரீஎலெக்ஷன் நடக்குமா நடக்காதா? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.